காக்கா மாதிரி கருப்பா இருக்க, யானை மாதிரி குண்டா இருக்க, நாய் மாதிரி குறைக்கிற, பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுற, பாம்பு மாதிரி விஷத்தை கக்கிற, இப்படி மனுஷங்களை விலங்குகளோட கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஆனா எந்த விலங்கையும் பார்த்து நீயும் மனுஷன் மாதிரி ஐடியான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா மனுஷங்களுக்கு மிருகத்தின் குணங்களும் இருக்கும், மனித பண்பும் இருக்கும். விலங்குகளுக்கு அதற்குரிய குணம் மட்டும்தான் இருக்கும். கடவுள் மனுஷனை படைச்சது மற்ற விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் உதவியா இருக்கத்தான். பசுக்களால நீர்நிலைகளை தூர்வார முடியாது, நாய்களால சமைத்து சாப்பிட முடியாது. இப்படி மனுஷங்களால பிற உயிர்களுக்கும் உதவி கிடைக்கணும் அப்படின்னு தான் கடவுள் மனுஷனை படைச்சாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் முன்னோர்கள் கடைபிடித்தனர். காகத்திற்கு சோறு வைப்பது, பசுவுக்கு பழம் கொடுப்பது, நாய்களுக்கு உணவளிப்பது, முடியாதவர்களுக்கு உணவு உடை கொடுப்பது என்று தானங்களை செய்ய சொன்னாங்க. அதன் மூலம் பாவமும் குறையும் என்னாங்க. வேட்டையாடி உணவு உண்ணும் விலங்குகளுக்கு உணவு கிடைப்பது போல் வேட்டையாட தெரியாத ஜீவராசிகளுக்கும் உணவு படைக்கவே இறைவன் மனிதனை படைத்துள்ளான். இந்த மாசி மகம் மட்டுமல்ல, தினமும் நாம் ஏதேனும் ஒரு உயிருக்கு பசியையும் தாகத்தையும் தீர்ப்பது 1000 கோவில் கும்பாபிஷேகம் செய்ததற்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு மாசி மகத்துல எங்க வீட்டுக்கு வந்த காக்கைக்கும் பசுவுக்கும் நாய்க்கும் பாத்தீங்கன்னா உணவு கொடுத்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த மாசி மகத்துல எந்த உயிருக்கு அன்னதானம் கொடுத்தீங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய ஜீவராசிகள் பாத்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க. இந்த மாதிரி பாத்திரத்துல நான் 2 தடவை தண்ணி வச்சேன். இந்த கண்ணுக்குட்டிக்கு அவ்வளவு தாக மாட்டுக்கு 2 கட்ரா தண்ணியுமே பாத்தீங்கன்னா அந்த பசு குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புச்சு. அதே மாதிரி காகத்துக்கு இன்னைக்கு பித்திருக்களுக்காக வைக்கக்கூடிய எள்ளு சாதம், தயிர் சாதத்துல எள்ளு கலந்து வச்சேன். அதையும் சாப்பிட்டுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும், இல்லை புனித நீராடணும் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தேடி வர ஜீவராசிகளுக்கு இந்த மாதிரி உணவு கொடுப்பது, முடியாம வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு புண்ணியத்தை நமக்கு தரும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.